இப்போ வந்து வாசலில் வச்சு வந்து போகிறதால இடையில ஆளை வச்சு எங்களை கொண்டுருவாங்களான்னு தெரில. ஃபோன் போட்டு அந்த அவர் தான் 20 பேர் போட்டால் மண்டபத்தில் நின்றாரு. பார்ப்போம் நாங்கள் என்ன ஸ்டேஷனில் வாய்ஸ் கேமரா இருந்தால் நீங்கள் ஆன் பண்ணி பாருங்கள் சார் என்னென்ன பேசினாரு. இடையில ஒரு செத்து போனா இங்க எங்களுக்கு தான் பொறுப்பு வர ஏதாவது பாதுகாப்பு நான் பண்ணுவாங்க. இப்பதான் பேசுறேன் இங்க இருந்து பேசுறேன் ஆசியா நான் எதை விசாரிக்க வேணாமா பேசிட்டு இருக்கீங்க ஆளாளுங்க. இங்க கேமரா இருக்கு, நீ பேசுனதால இங்க ரெக்கார்ட் ஆகுங்க. நான் சொல்றேன் மேல மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருந்தேன் நானே. இல்ல நான் சொல்லத்தானே மேடம் சொல்றேன். இல்ல மேடம் நான் இல்ல மேடம் நான் நடந்தது சொல்றேன் மேடம். நடந்ததுதான் மேடம் சொல்றேன், வேற ஒண்ணு நடந்ததுதான் சொல்றேன். நான் எஃப்ஐஆர் கொடுக்கிறேன். எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் போடு அப்படியெல்லாம் நீங்க போட்டு ஆடு மாதிரி தான் வாங்குவீங்க. நான் சொல்றேன் பாருங்க, எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆளாளு. இல்ல மேடம் ஒரு பயத்தினாலதான் அப்படி பேசுறது. நாங்க பயத்தினால பேசக்கூடாதுப்பா, ஏன்ட்டு சொல்லணும். நான் ஒரு சொல்லத்தான் செய்யறேன். நான் இருக்கேன் இங்க போலீஸ், அவன் என்ன அவன் அரசு அவன் உட்கார வேணும். உட்காரு, அதெல்லாம் உட்கார சொன்னா உட்கார மாட்டீங்க. என்ன என்ன சொல்லுங்க அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே கொடுத்தது தானே இருந்ததா மேடம். சரி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி மேடம் கார்ல இண்டி 23ஆம் தேதி 3ஆம் மாசம். அது எங்க ரெக்கார்ட் இருக்கா? என்ன மேடம் அங்கிட்டு தான் வண்டி கார்ல போய் நின்றுட்டு வஞ்சிட்டு போனா மேடம். நீங்க வஞ்சிக்கிட்டு போற அப்படிங்கறதுக்காக வேண்டிய அவங்க போகவே கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல மேடம் புரியல என்னன்னு. போகவே கூடாது நடக்க போய் தான் மேடம் சொன்னா. தேவையில்லாம பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? மிரட்டுறாங்க. அப்புறம் பேசுறாங்க போலீஸ் கிட்ட போய் சொன்னா நீ யாரனாலும் சொல்ல சக்கிலி பையலன்னு சொல்லி ஜாதியெல்லாம் வைரா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இவ்வளவுதான் இது தோரணையில மிரட்டிட்டு அப்படித்தான் வருவேன் போவேன் அப்படின்ட்டு ஏன்னு நாள் கணக்கு இல்லை மேடம். இப்பயும் வந்து சரி நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே வந்து நிற்கும். அங்கே நான் 2 சைடு நான் அங்கே உட்காந்துருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன். இப்பயும் வந்து இங்கிட்ட 2 பேர் நாங்கள் உட்காந்துருக்கேன். எங்கள் வீட்டுக்காரமாக உள்ளே உட்கார வச்சுருக்கேன். ஃபோன் போட்டு என்ன சொல்கிறேன் என் தம்பி பாரதிக்கண்ணா அதே ஒரு கண்டிப்பாக பின்னாடி வீட்டில் இருக்காப்புல.